எனக்கு கடவுள் எதுவுமே கொடுக்க மாட்டாரு, எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல நம்ம பிளேம் பண்றோம். கடவுள் மேல நம்ம பிளேம் பண்றதுக்கு முன்னாடி நம்மள பார்த்த ஒரு கொஸ்டின் என்ன கேட்கணும்னா, நீங்க எதிர்பார்த்ததை கடவுள் கொடுக்கறதுக்கு என்ன முயற்சி நீங்க உங்க சைட்ல இருந்து எடுத்தீங்க. எப்பயுமே கடவுள் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டார். நீங்க பண்ற ஒரு விஷயத்துக்கு கடவுள் சப்போர்ட் பண்ணுவார். நீங்க நல்லது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவார், கெட்டது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவார். ஆனா அந்த கெட்டது பண்ணீங்கன்னா அதனோட விளைவுகள் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நல்லது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதனோட நல்ல பலன்களும் உங்களை வந்து சேரும். சோ நீங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து நான் இந்த பிசினஸ் பண்ண போறேன், அதுக்கு உண்டான என்ன எஃபர்ட் நான் எடுக்கணும், நான் யாரை போய் மீட் பண்ணணும், நான் என்ன பண்ணா இந்த பிசினஸ் நான் ஓபன் பண்ண முடியும், இந்த பிசினஸ்ல என்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டர்பிரனருமே நீங்க இறங்கி உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டா மட்டும்தான் கடவுள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்க வீட்லயே உட்காந்துக்கிட்டு எனக்கு அந்த எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? பண்ண மாட்டாரு. நீங்க டவுன் த லைன் இறங்கி நீங்க வேலை பார்த்தா மட்டும்தான் உங்களால உங்களோட பிசினஸ்ல க்ரோ பண்ண முடியும். நீங்க அந்த எஃபர்ட்டை நீங்க போடலனா கடவுள் தானா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாரு.